இஸ்லாத்தின் இரண்டாவது கலியா ஹசரத் உமர் அவர்களின் ஆட்சிக் காலம் இஸ்லாமிய வரலாற்றில் பொற்காலம் என வர்ணிக்கப்படுகிறது. நீதியின் உறைவிடமான உமர் அவர்கள் இரவு நேரத்தில் மாறுவேடம் பூண்டு நகர்வலம் வருவது வழக்கம். மக்கள் குறைகளை அறிந்தவுடன் நிவாரணமளிப்பார்கள். ஒருமுறை கலியா அவர்கள் நகர்வலம் வரும்போது ஒரு வீட்டில் தாயும் மகளும் பேசிக் கொண்டிருப்பது அவர்களின் செவிக்கு எட்டியது. பால் வியாபாரம் செய்து ஜீவனம் செய்து வந்த அந்த ஏழை தாய் தன் மகளிடம், இன்றைக்கு வாடிக்கையாளருக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு பால் பற்றாக்குறை காரணமாக தண்ணீரை பாலில் கலக்குமாறு தனது மகளை பணிக்கிறார். மகளோ இது பாவச் செயல் என்று கூறி மறுக்கிறார். அப்போது அந்த தாய், நீ ஏன் பயப்படுகிறாய்? உமர்தான் இங்கு இல்லையே என கூற மகள், உண்மைதான், உமர் இங்கு இல்லாவிடனும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறானல்லவா, அவனுக்கு மறுமையில் பதில் சொல்ல வேண்டுமே என தாயாரை எச்சரிக்கிறாள். இதை செவியுற்ற உமர் அவர்கள் நேர்மையின் சின்னமான அப்பெண்ணை தன் அன்பு மகன் ஆசிமுக்கு மணமுடித்துக் கொடுக்கிறார்கள்.